ஹாய் ஆல். நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரேமில் ஒர்க் பண்ணும்போது இந்த நம்மளோட இன்னர் ஃப்ரேமில் வந்து நாடா வந்து சுற்றிப்போம். ஏன் அப்படின்னா துணி க்ரிப்பாக இருக்கணும். அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய அந்த இது வந்து ஹுட்டு மரம் இல்லையா, அந்த பிசுறு வந்து துணியை வந்து டேமேஜ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக. ஆனால் அதை விட நம்ம இன்னொரு இதுலேயும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாடாக்கு பதிலாக வந்து நம்ம இந்த மாதிரி பேப்பர் செல்லோ டேப் வந்து நமக்கு நார்மல் ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லேயே கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு 30 ருபீஸ் தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன சைஸ் இருக்கும், இல்லை இந்த சைஸ் இருக்கும். எந்த சைஸ் கிடைக்குதோ அந்த சைஸ் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இது ஆல்ரெடி நான் வந்து ஒரு சுற்று வந்து சுற்றிட்டேன். ஸோ இப்போ வந்து செகண்ட் சுற்று நான் சுற்றுறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் சுற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போவுமே க்ரிப் இருக்கும். நாடா வந்து நமக்கு கலண்டிட்டு வந்தாலும் லூஸ் கொடுத்துரும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி பேப்பர் செல்லோ டேப் சுற்றிக்கிட்டோன்னா நமக்கு வந்து துணி வந்து க்ரிப்பாக இருக்கும் அண்ட் வந்து எந்த ஒரு டேமேஜுமே ஆகாது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு தடவை சுற்றிட்டு நீங்கள் கிளாத் போட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ சப்போஸ் உங்களுக்கு டைட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இன்னொரு சுற்று சுற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து ஆல்ரெடி ஒரு சுற்று சுற்றிட்டேன். அகெயின் வந்து நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இது ஒன்றுமே இல்லை, நம்ம நார்மலாக வந்து செல்லோ டேப் சுற்றுற மாதிரி தான். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் பக்கமாக வச்சுக்கோங்க, அப்போ வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு சுற்று சுற்றிட்டு உங்களுக்கு டைட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரே ஒரு தடவை சுற்றினதோடய ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா 2 டைம்ஸ் வந்து நம்ம சுற்றிக்கலாம். ஸோ இது நல்லா இந்த மாதிரி சுற்றிட்டு நல்லா இந்த மாதிரி அமுக்கி விட்டுட்டே இருந்துங்க. ஸோ இதை நான் ஃபுல்லாக சுற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். Thank you for watching.